கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இதுதான் நான் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த சமயமானது ஆபிரகாம், சாராள் இவர்களுடைய வயது சென்ற காலத்தை நமக்கு காண்பிக்கிறது. இருவருமே வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் தேவனுடைய வார்த்தை வருகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு வருவே, அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற அற்புதமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதே வாக்கு தத்தத்தை தான் ரோமர் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவே, அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது என்று சொல்லி ஆதியாகமம் 18-14வது வசனத்தை அங்கே ரோமர் புது உடன்படிக்கையிலே புது உடன்படிக்கையின் சபைக்கு அங்கே தெரியப்படுத்தப்படுகிறது. நாம் அறிய வேண்டிய விசேஷித்த சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மகிமையிலே பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அறிவோம். எதற்காக பிதாவாகிய தேவன் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படி சொல்லி கேட்கிறார் என்றால், கர்த்தரால் சகலமும் ஆகும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எந்த விஷயத்திலே? அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இதைத்தான் நாம் ரோமர் 9:9 பார்க்கிறோம். இது வாக்குத்தத்தமான வார்த்தை. எந்த சமயத்துல எப்படிப்பட்ட சூழல்ல இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறார்? இதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் உற்பவ கால திட்டத்தை குறித்து பேசுகிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் பகுதியிலே ஈசாக்கும் பிறக்கிறத கரெக்ட் ஆண்டவர் குறித்த நேரத்திலே 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்தார்? செய்தருளினார் என்று சொல்லி நம்ம இங்கே கவனிக்கிறோம். அதை தொடர்ந்து 2வது வசனத்திலே ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் குறித்திருந்த காலத்திலே. இன்னைக்கும் அநேகர் ஆதியாகமம் 18-14 தன்னுடைய உலக பிரகாரமான தேவைகள் பூர்த்தி செய்யும்படிக்கு பயன்படுத்துகிறார்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அது எதற்காக காண்பிக்கப்பட்டது? அதனுடைய பிரம்மாண்டமான வெளிச்சத்தை வேதம் எவ்விதமாய் அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்பதையும் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது என்பதையும் ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4:19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. அதை தொடர்ந்து, ஏனென்றால் இந்த ரோமர் 4வது அதிகாரத்தை நாம் அதிகமாக இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதனையும் தொடர்ந்து அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல,
நமக்காகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். என்ன வெளிச்சத்தை தருகிறார் என்றால், நம்ம அதிகமாய் தியானித்த பகுதி தான். இன்னைக்கு இந்த செய்தியை 2 கோணங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குடும்பத்திலே நடக்கக்கூடிய பயங்கரமான போராட்டங்களிலே தேவன் தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்பதை உங்களோடு கூட இந்த செய்தியின் வாயிலாக 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய 2 அடிப்படை வெளிப்பாடுகள், 2 வெளிப்பாடான சத்தியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியின் வாயிலாய் நாம் தியானிக்கிறோம். ஒன்று என்ன? ரோமர் 4வது அதிகாரம் கடைசி பகுதியிலே ஏறக்குறைய 19வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. இந்த மரித்து போன நிலைமையில இருந்த இவருடைய வாழ்க்கையிலே ஜீவன் வெளிப்பட்டது. ஈசாக்கு பிறந்தார். இது ஏதோ கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கிறதற்கு அடையாளம் என்று செஞ்சிடக்கூடாது. அவ்விதமாக மாத்திரம் நம்ம எடுத்து விடக்கூடாது. அந்த வெளிச்சமும் உண்டு. நிச்சயமாவே ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கற்பத்தின் கனியை தருவதற்கு அவர் போதுமானவர். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எழுத்தின்படியாய் உண்டு. ஆனால் ஆவிக்குரியபடி இங்கு உண்மையாகவே காண்பிக்கப்படுகிற அர்த்தம் என்ன? ரோமர் 4:19 கடைசி வரைக்கும் காண்பிக்கப்படுற அற்புதமான வெளிச்சம் என்ன? பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாழ்ந்து வந்த ஆபிரகாம் மற்றும் சாராளுடைய குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறார். அந்த சமயத்திலே அவர்களுடைய சரீரம் செத்து போன நிலைமையை காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட சூழல்ல நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. இது எதை வெளிப்படுத்துகிறது? நாமும் பாவிகள் என்கிற அந்த இடத்திலிருந்து பரிசுத்தவான்கள் என்கிற இடத்திற்கு வருவதற்கு சாத்தியமற்ற நிலைமையில் இருந்தோம். தேவனுடைய அன்பை பாருங்க, தேவனுடைய கிருபையை பாருங்க. இதைத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இதையும் கூட பத்திரிகைகளை, பல திருமண பத்திரிகைகளையும் அடித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? மரித்து போன இடத்திலிருந்து ஜீவன் எழும்புகிறது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அங்கே ரோமர் 4வது அதிகாரம் 23, 24, 25 ஆகிய கடைசி 3 வசனங்களை சொல்லுகிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், சத்தமா சொல்லுங்க, அப்படியேனா நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தை தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். கர்த்தரால் ஆகும். நம்மை நீதிமானாய் மாற்ற, பாவிகளை பரிசுத்தவான்களை மாற்ற, பாவிகளை நீதிமான்களை மாற்ற கர்த்தரால் ஆகும். அதை தொடர்ந்து சொல்லுகிறார். உற்பவ காலத்து திட்டத்தை குறித்து பேசுகிறார். இதுதான் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய வெளிச்சம் என்ன? குறித்த காலம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாமுடைய சரீரம் எப்பொழுது மரிக்கும், சாராளுடைய கர்ப்பம் எப்பொழுது சாகும். ஏன்னா அதுக்கு மத்தியில தான் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அற்புதமான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த சம்பவமானது கிட்டத்தட்ட அநேக கானானியர், தெற்காசியர், கானானியர் இவர் எல்லாரும் சூழ்ந்திருக்கிற அப்படிப்பட்ட நாட்கள், கானானியருடைய நாட்கள். இந்த நாட்கள், கானானியர் என்றால் அவர்கள் புறஜாதியாராய் அறியப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அடிக்கடி கூட அந்த வசனத்தை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி, அந்த பந்தி இதுதான். நீங்க தாராளமா பார்க்கலாம். சத்துருக்களுக்கு முன்பாக கானானியர், அவர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்தவர்கள். அப்ப தேவன் எங்கேயோ இருந்த ஆபிரகாம, ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தில் இருந்த ஆபிரகாம சந்ததிய எங்க கொண்டு வர்றார் பாருங்க, புறஜாதிகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்து அங்கே ஒரு பிரகாசிக்கிற ஜீவனை குறித்து பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏதோ ஆபிரகாமும் சாராலும் அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, ஏதோ ஆபிரகாமுடைய சந்ததியார் அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல. அப்படின்னா தான் ஆபிரகாம் இருந்த இடத்திலேயே ஆபிரகாமுடைய வீட்டோடு முடிச்சிருக்கலாமே. அங்கே இவ்வளவு வயதுல சுற்றி எல்லாரும் கானானியர் இருக்கிறாங்க. புறஜாதிகளும் இந்த பிரகாசத்தை அறிய வேண்டும், புறஜாதிகளும் இந்த மேன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் விசேஷித்த வார்த்தை தருகிறார். ஆக பிரியமானவர்களே, ரோமாபுரிய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை காண்பிக்கும் போது எதுக்கு ஒப்பனையாய் காண்பிக்கிறார்? பாவியான மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட முடியும். இதான் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூடாதவைகளை ஆண்டவர் முடிய பண்ணுகிறார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். எதன் அடிப்படையில? விசுவாசம். விசுவாசம். நம்ம இந்த இடத்துல பார்ப்போமே, ஆனால் அவளுக்குள்ள ஒரு நகைப்பு வருகிறது. அதெல்லாம் அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்க தெரியுமா? அதுதான் ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஆண்டவர் அசாத்தியமானதை சாத்தியப்படுத்துகிற அற்புதமான சத்தியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அங்கே ஒரு நகைப்பு இருக்கிறது. நகைப்பு எப்பொழுதுமே விசுவாசத்துக்கு எதிரடையானது. நகைப்பும் சிரிப்பும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழலிலே தேவன் தமது வார்த்தைகளை இவ்விதமாய் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பார்த்தீங்களா? அவளுடைய நகைப்பை, அவளுடைய அவிசுவாசத்தை புரட்டி போடுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன்னா அவரால் முடியாதுன்னு நினைக்காங்க. இல்ல, பாவியை அவரால் நீதிமானாக்க முடியும். இது எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். இது எதுக்காக சொல்லப்பட்டது? பாவிகள் விசுவாசத்தின் மூலமா என்ன ஆக்கப்படுகிறார்கள்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பாவிகள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நமக்கு தெரியும் எதுக்காக அவள் நகைத்தாள். 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. எதனால ஒரு அவிசுவாசம்? எதனால? சூழ்நிலையை பார்க்கிறாள். ஸ்திரீக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சூழ்நிலையை பார்க்கிறாள். வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எதனால வாய்ப்பு சாத்தியமாகும் அப்படின்னா, உற்பவ காலத்திட்டத்தில் இதுதான் குமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு திடசாட்சியாய் அன்றைக்கு ஆபிரகாமுடைய கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருந்த அதே வார்த்தைகளை தான் இங்கே ரோமாபுரி திருச்சபைக்கு, சபைகளுக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் கடைசி பகுதியிலே. அங்கேயும் மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது, இங்கேயும் மரித்தோரிலிருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. அங்கேயும் மரணத்துக்குள்ளே காணப்பட்டிருந்த அவர்களுக்குள்ளே ஜீவன் வெளிப்படும் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள், அவர்கள் நகைக்கிறார், சாராள் நகைக்கிறாள். அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவதான் ஆண்டு சொல்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாவியை நீதிமானாக்க அவள் செய்த கிரியை என்ன? கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து
அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்தார். இது நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். இதை நம்ம ஏதோ அலட்சிய போக்கா எண்ணிவிட வேண்டாம். இதுலதான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜீவியமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல கர்த்தர் குறுக்கிடுகிறார். அதனாலதான் 13ஆம் வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அப்போ சாராளுக்குள்ளே விதமான அவிசுவாசம் காணப்படும் போது பாருங்க, குடும்பங்கள்ல கர்த்தர் எவ்விதமா இடைப்படுறார் பாருங்க. ஒரு பக்தி உள்ள குடும்பத்துக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட வெளிப்பாடு தர்றாரு பாருங்க. அதான் அவர் கேட்பார். இந்த காரியங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னால உன் மனைவி சாராள் எங்கேன்னு சொல்லி கேட்பார். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 18:9 வாசிக்க கேட்கலாம். உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, உனக்கு அவங்க சொல்லப்பட்ட ஒரு செய்தி இருக்கு சொல்றாங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் கேட்டுக்கொண்டிருந்தார். நம்ப முடியல. ஆனா வந்தது உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் மனைவி சாராள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தை இருக்கு. அவளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில் இருக்கு. அங்கிருந்து ஜீவன் வெளிப்படும். அது எதுக்கு அடையாளம்? குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளமாய் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ரோமர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்றார். 24வது வசனத்தில் சொல்றார், அது நமக்கும் அப்படி எண்ணப்படும், நீதிமானாக்கப்படுவோம். அது தொடர்ந்து சொல்றார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எதுக்காக பேசப்படுது அப்படின்னு கேட்டா, இதுலதான் நான் 2 விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதல் விஷயம் சமாதானம். ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம் பாருங்க. அப்ப சாராள் ஆபிரகாமுடைய நிலவரத்தை தேவன் காண்பித்து கொடுத்துட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்தது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது. இப்ப அதுக்குள்ள இருந்து ஜீவன் வரும், ஈசாக்கு வருவார். உற்பவ கால திட்டத்தில் இது குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை சொல்றதனுடைய முகாந்திரம் என்ன? அங்கே சாராள் தேவனோடு ஐக்கியப்பட முடியவில்லை. அது நடக்க சாத்தியம் கிடையாது. இந்த விஷயத்துல ஆண்டவருக்கும் சாராளுக்கும், ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் அங்கே சமாதானம் கிடையாது. இல்லைன்னா ஏன் தேவனுடைய வார்த்தையை அவர் சந்தேகித்து பேசணும்? அந்த வார்த்தையோட அவளால் இசைந்து போக முடியலை. அங்க சமாதானம் இல்லை. அன்று எதை உண்டாக்குறாரா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நல்ல பாருங்க, நம்முடைய கர்த்தராகி அங்க இந்த உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை கொடுப்பேன் சொல்றாரு. அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. அப்படிதான் ரோமர் 4வது அதிகாரம் கடைசியில பார்க்கிறோம். இப்ப 5வது அதிகாரத்துக்கு வரும்போது இவ்விதமாக சொல்லிட்டார். ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் புது உடன்படிக்கை சபையாகிய நமக்கு இப்பொழுது காண்பித்துக் கொடுக்கிற பிரகாரமாய் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் உள்ளே வந்து அவரோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். உண்மையாவே சொல்ல போனா தேவனுக்கும் விசேஷமா 2 பேரையும் சொல்லலாம். ஆபிரகாமுக்கும் சாராள் 2 பேர், ஆபிரகாம் மற்றும் சாராள், இவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சரிவர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிந்து கொள்ளுதல் சரியா இல்லை. சமாதானம் தேவனோடு அந்த சமாதானமா போகிற அது இல்லை. ஏன்னா அவர் ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு நினைக்க, அவர் ஒண்ணு நினைக்க இவங்க ஒண்ணு நினைக்க.
இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே எதுக்காக வெளிப்படுத்துகிறார்? அதத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. தேவனுக்கும் சாராளுக்கும் சமாதானம் உண்டாகணும். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் சமாதானம் உண்டாகணும். ஏற்கனவே அவங்க தேவன்கிட்ட பேசுறவங்க தானே அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையான இந்த சத்தியத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த விஷயத்திலே தேவனுக்கு எதிர்த்தே நிற்கிறார்கள். இந்த விஷயத்திலே தேவ வார்த்தைக்கு அடங்காமல் இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே கற்ப பிறப்பை குறித்த விஷயத்திலே அவர்கள் தேவனோடு இசையாதிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இவ்விதமாக. அர்த்தம் என்ன? இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டு ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே இடைபடுகிறார்? ஒரு குடும்பத்தில் இடைபடுகிறார், ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஒரு குடும்பத்திலே பேசுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சமாதானத்தை உண்டாக்கணும். என்ன சமாதானம்? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கல. இதே ரோமர் 5:10 வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அங்கே என்னதான் வெளிப்படுத்துறாரு? மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், ஜீவன். மரணம் மற்றும் ஜீவன் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கு. உடனே நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன அப்ப ஆபிரகாமும் சாராலும் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தார்களா? நான் சொல்லுவேன், கற்ப பிறப்பு குறித்த விஷயத்துல அவருடைய வார்த்தைகளோடு இவங்க எசைஞ்சு போக மாட்டாங்க. நகைப்பு இருக்கும், கேள்வி இருக்கும். இப்படி நடக்குமா? இது எப்படி வாய்ப்பு உண்டு? இப்படி தேவனோடு இந்த விஷயத்துல சமாதானமா இல்லை. மற்ற விஷயத்துல சமாதானமா இருக்காங்க, ஆனா இந்த விஷயத்துல சமாதானம் இல்லை. இதை தேவன் அறிந்து இந்த வார்த்தைகளை டைரக்டா கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அதோட நோக்கம் என்ன? தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சமாதானம் பெறணும். அதனாலதான் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் காண்பிக்கிற முதல் வெளிச்சம் என்ன அப்படின்னா சமாதானம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறதுடைய பின்னணி என்ன? அதற்கு பின்பாக தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்ன? தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் ஏற்படணும். அவருக்கு எல்லாம் தெரியும். சாராள் ஆபிரகாமோடு இருந்துட்டு ஆண்டவர் விசுவாசிக்க என்னத்தை சொன்னாலும் அவருக்கு தெரியும். உள்ளே உனக்கு என்ன இருக்கு? ஒரு நகைப்பு இருக்கு. உள்ளே உனக்கு என்ன இருக்கு? ஒரு விதமான அவிசுவாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைதான் ஆண்டவர் கலைந்தெறிந்து சாராள் பூரணமா தேவனோடு எசைஞ்சிடணும், தேவ வார்த்தைகளோடு எசையணும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் காண்பிக்க இவ்விதமாக நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசனாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் இவ்விதமாக அந்த செத்து போன கற்பத்திலிருந்து ஜீவன் உண்டாவதன் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் சாராளிடத்தில் இடைப்பட்ட விதமானது சமாதானத்தை உண்டாக. அது திட்டவட்டமா இருக்கு. நான் பைபிள்ல ஒன்னையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது, இவ்விதமாக போட்டாச்சு. இன்னைக்கும் கூட நம்முடைய ஒரு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வர்றோம். என்னன்னா, தேவனோடு பல விதங்கள்ல ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள்ல யோசித்து வேத வசனங்கள், அநேக வேத வசனங்களை நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். ஆனா உள்ளான பகுதியில பார்த்தா அடி ஆழத்துக்குள்ள ஒரு விதமான நகைப்பு இருந்துகிட்டே இருக்கு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், இங்க நகைப்பு வந்துகிட்டு இருக்கு. அவ தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அசட்டை பண்ணுகிற காரியம் இருக்கு. அதுக்காக அவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? விடல, அவர் பேசிட்டாரு, ஒத்துக்கிட்டு அந்த சமாதானமா வந்திருக்கணும். சமாதானத்தை உண்டாக்குறது அதை பேசுறாரு. இல்ல இன்னும் நகைப்பு இருக்கு. இல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? மீண்டும் உற்பவ திட்டத்தை குறித்து பேசுறாரு. ஏன்னா நம்மோடு கூட
தேவன் சமாதானமாய் இருக்கும்படிக்கு, நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவனுக்கு தெரிந்த ஒரே வழி என்ன தெரியுமா? உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை கொடுப்பது மாத்திரமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி, அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அடிக்கடி கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம இதுலதான் நிலை நிற்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை இந்த சத்தியத்தின் மூலமாய் அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அசட்டை செய்து விட வேண்டாம். ஏனென்றால் இவ்விதமாக தான் தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியும். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கலாம். ஏன் இந்த வெளிப்பாட்டு பெற்று அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் எவ்வளவு தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறான், தேவ வார்த்தையை கேட்கிறான், இவன் பேசுறான், அவர்கிட்ட பேச, இவர் அவர்கிட்ட பேச, நல்ல சம்பாஷணை போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் என்ன இல்லை, டேர்ம்ஸ் என்ன இல்லை, சரியில்லை. நம்மளும் கூட சர்ச்சுக்கு வர்றோம், பைபிள் வாசிக்கும், ஜெபம் பண்றோம், அவனுடைய காரியங்கள் அதெல்லாம் பேசுறோம், எல்லாம் இருந்தாலும் இந்த டேர்ம்ஸ் சரியா இருக்கணும் அப்படின்னா, அங்கே ஒரு சமாதானம் காணப்படணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் கல்வாரி அங்கு வெளிப்படுத்தப்படணும். கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தது அங்கு பேசப்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் நிவர்த்தி செய்து, நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனை அவரோடு கூட அடக்கம் செய்து, நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை விசுவாசித்து அனுபவித்து அதில் நிலை கொண்டிருந்து ஜீவிக்க வேண்டும். இதுதான் அவரோடு கூட அந்த சமாதானம். அது வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் திருப்தியை கொள்ள மாட்டார். அதனாலதான் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. சில இடங்கள்ல உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எஜமான் ஒரு முதலாளி என்ன செய்வார்னு ஒரு வேலைக்காரனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு வார்த்தையை அனுப்பி விடுவாரு. அவன் போய் என்ன செய்வான்னு அங்க போய் சொல்லுவான், எங்க முதலாளி இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த முதலாளி வார்த்தை அசட்டை பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 தடவை அவர் சொல்லுவார், 2-3 தடவை ஒன்று அனுப்பி விடுவார். அப்பவும் அவங்க சரியா கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை அப்படின்னா டைரக்டா என்ன செய்வார், இவரு அங்க போயிடுவார். இதுதான் ஆபிரகாமுடைய நாட்கள்ல பாக்குறோம். ஆபிரகாம் அங்கிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறார், அங்கிருந்து பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார், சத்தத்தை துணிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தா இறங்கி டைரக்டா இறங்கி வந்துட்டார். அங்க வந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரதான் நம்ம பாக்குறோம், உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். டைரக்டா வந்துட்டாரு. டைரக்டா வந்து ஒரு மனுஷன் எப்படி கிட்ட வந்து பேசுவானோ அதே போல பேசுறாரு. இதுக்கு முன்னால இதை குறித்து பேசவே இல்லையா? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி பேசவே இல்லையா? நீ ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி எல்லாம் பேசவே இல்லையா? சந்ததியை குறித்து, கற்ப பிறப்பை குறித்து 15ஆவது அதிகாரத்துல பேசியிருக்கிறாரு, எல்லாம் பேசினாரு. டைரக்டா அவனோடு வந்து ஐக்கியப்பட்டு நேரடியா வந்து கிட்ட இருந்து எப்படி ஒரு மனுஷன் சகஜமா பேசுவாங்களோ அப்படி வந்து பேசுறாரு. காரணம் என்ன? அங்க இன்னும் அவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கும் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவன் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறது. சுய திருப்தி கொண்ட ஒரு விதமான கிறிஸ்தவம். இன்னும் அவர்கள் தேவனோடு சமாதானமாகவில்லை. சொல்ல போனா they haven't yet been reconciled to God. தேவனோடு அவர்கள் இன்னும் ஒப்புரவாகவில்லை. ஆனா என்னது, ஒரே பாட்டு தான், ஒரே ஆராதனை தான். இது எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தா, ஆபிரகாமை பற்றிய விஷயத்துல, ஆபிரகாம் மற்றும் சாராளை பற்றிய விஷயத்துல இது எதை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தா, தேவனுக்கும் அவர்களுக்கும் தூரம். எங்கேயோ தூரத்துல இருந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இவ சமீபத்தோர் வருவனுடைய நோக்கம் என்ன? இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற வேண்டும், தேவனிடத்தில் சமாதானம் பெற வேண்டும். அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க சமாதானம் பெறலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எவ்வளவு தூரம் சமாதானத்தை அடைந்தாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா பூரணமா அவங்க சமாதானத்தை அடையவில்லை. அப்படி அடைஞ்சிருந்தா ஏன் சாராள் நகைக்கணும்? ஆபிரகாம் கேள்வி மேல கேள்வி ஏன் கேட்க வேண்டும்? அது எப்படி ஆகும்? என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை அவனே சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லி அவிசுவாசமாய் புரியாமல் பேசக்கூடிய இடத்துக்கு ஆபிரகாம் ஏன் இருக்க வேண்டும்? காரணம் என்ன? தேவனுக்கும் இவர்களுக்கும் சமாதானம் இல்லை.
அவர் வார்த்தையோடு இசைந்து பயணிக்க இவர்களால் முற்றியவில்லை. ஆகவேதான் இவ்விதமாக நாம் விசுவாசினால். அப்போ சாராள் என்ன செய்யும்படிக்கு அவள்கிட்ட சொல்லப்படுது, ஆபிரகாம் என்ன செய்யும்படிக்கு அவனுக்கு இதை சொல்லப்படுகிறது. விசுவாசி, ஏற்றுக்கொள், சந்தேகப்படாத ஏற்றுக்கொள். குமாரன் உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தா. ஏதோ ஆபிரகாம் சாராளுக்கு கர்ப்ப பிறப்பு, அங்க ஈசாக்கு பிறந்தான்னு சொல்லி எழுத்தின்படியான அர்த்தத்தை இங்கே ரோமர் 4வது அதிகாரத்தில் காண்பிக்கவில்லை. ஏதோ ரோமபுரிய திருச்சபைக்கு அங்க இருந்தவர்களுக்கு அங்க ஏதோ குழந்தை பாக்கியம் தேவைப்பட்டதுங்கிறதுக்காக இந்த ஆபிரகாம் சாராள் காண்பிக்கப்பட்டாங்களா? இல்லை. எதற்காக? தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். Make it sure that we have been reconciled to God. தேவனோடு, தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களா இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப ஒப்புரவாக்குதலும் ரட்சிக்கப்படுதலும், ஒப்புரவாக்குதலும் ரட்சிக்கப்படுதலும், அவருடைய மரணத்தில் ஒப்புரவாக்கப்படுதல். அப்ப ஆபிரகாம் சரீரம் செத்து, இதை சொல்லும் போது உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். இந்த காணொலி மூலமா இதை கேட்கிறவங்க கூட என்ன இது வித்தியாசமான விளக்கமா இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம். பைபிள்ல இருக்கு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்கு ஒப்பனையை பேசுகிறார்? குமாரனுடைய மரணத்துக்கு ஒப்பனையை பேசுகிறார். அவர்கள் செத்து போன அந்த செத்து போன சரீரத்திலிருந்து ஈசாக்கு பிறந்ததை எதுக்கு ஒப்பனையை பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதுக்கு அடையாளமாய் பேசுகிறார். அப்ப இந்த சத்தியத்திலே நான் அனுதினமும் விசுவாசித்து இந்த சத்தியத்திலேயே நான் தழுவி கொண்டிருக்கும் போது தேவனிடத்தில் நான் அனுதினமும் என்னதான் இருக்கிறேன்? சமாதானம் பெற்றிருக்கிற நிலையை காண்பிக்கிறேன். முதல்ல ஆண்டுடைய அணுகுமுறையை பாருங்க. முதல்ல உள்ள இடைபடுறாரு. முதலாவது ஆண்டு இடைபடுறார், சமாதானத்தை உண்டாக்குறார். 2வது ஆண்டவர் இந்த குடும்பத்தில் இடைப்பட்டார். முதல்ல இந்த சமாதானம் இல்ல, அங்க இடைபடுறார். தேவனுடைய வார்த்தைகளோடு இசைந்து பயணிக்க அவர்களால் முடியல. கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 2வது இந்த குடும்பத்தோடு அவர் இடைப்பட்டது எதற்காக? முதல்ல 2 பேரையும் சமாதானத்துக்குள் கொண்டு வருவதற்காக. யாரோடு? தேவனோடு. 2வது ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை. எங்கே? ஆதியாகமத்தின் புஸ்தகம். இவர் 2வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இல்ல 21:10. ஆபிரகாமை நோக்கி, என் அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று இங்கே சாராள் ஆபிரகாம் பார்த்து சொல்றான். முதல்ல கவனிச்சோம், நல்லா கவனிச்சிருங்க. முதல்ல ஆபிரகாம் சாராள் இவர்களுடைய காரியம், 2வது அவருடைய பிள்ளைகளுடைய காரியம். இந்த 2 விசேஷித்த தருணங்களிலே தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஏன் என்று சொல்லி முதலாவது பார்க்கும்போது அவரோடு கூட சமாதானமாக இருக்கும்படிக்கு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது ஆண்டவர் எதுக்காக இடைப்படுறார் அப்படின்னா, இப்ப 10ஆம் வசனத்துல சாராள் சொல்றா, இப்ப எங்க என்ன நடக்கிறது? 21வது அதிகாரம் அங்கே 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பின்பு எகிப்து தேசத்தால் ஆகர் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. அந்த குடும்பத்துல மீண்டும் ஒரு சமாதான குலைச்சல் உண்டாகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, மூத்தவன் இளையவன், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்வோம்? விளக்கு பிடிக்கும், விடு, அவனை அடிக்காத, நீ இங்கிட்டு வா, நான் சொல்றதை கேளு, இங்கிட்டு வா, அவனை தொடாத, நீ உன் வேலையை பாரு, அவன் வேலையை பார்ப்பான், 2 பேரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரிப்போம், சமாதானத்தை உண்டாக்க பார்ப்போம்.
ஆகாருக்கும் சாராளுக்கும், இஸ்ரவேலுக்கும் ஈசாக்குக்கும் அங்க இடையிலே டேர்ம் சரியில்லை. இப்போ ஆண்டவர் அங்க இடைபடுகிறார். இவ சாராள் ஒரு காரியத்தை சொல்றா, அடிமையானவளின் மகனையும் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பை தள்ளு. தன் கணவன் வந்து சொல்றா. சொன்ன ஆபிரகாமுக்கு உடனே முடிவெடுக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் அவர் அது குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையில கேட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சானா, மிகுந்த துக்கம் அடைந்தானா. 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. இப்ப தேவனுடைய இடைபடுதலை பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல தேவன் என்ன இடைபடுறாரு தெரியுமா? அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்படுது, உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி பாதுகாங்க. அப்ப ஏற்கனவே ஈசாக்கு கொடுத்துட்டாரு, அது என்ன சந்ததி விளங்கும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிலைப்பாடு. என்ன அப்படின்னா, ஆவியின்படி ஜீவிக்கிற அனுபவம். இதைத்தான் இஸ்ரவேல் வேறு, ஈசாக்கு வேறு. இஸ்ரவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு ஆவியின்படி பிறந்தவன், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் என்றெல்லாம் கலாத்தியர் 4வது அதிகாரம். முதல்ல ரோமன் 4 வச்சு ஒரு சம்பவத்தை கவனித்தோம். இப்பொழுது கலாத்தியர் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் இன்னொரு பகுதியை பார்க்க இருக்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் அடிமையானிடத்தில் பிறந்தவன், ஒருவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், சுயாதீனத்தில் பிறந்தவன். அவர்கள் குறித்த 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரு? இஸ்ரவேல். ஆவியின்படி பிறந்தவன் யாரு? ஈசாக். இப்ப மீண்டும் அவர் எதை தான் அழுத்தம் கொடுக்கிறார்னா, ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகணும்னா நீ செய்ய வேண்டியது, நீ நோக்கி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈசாக்கின் இடத்துல ஒரு சந்ததி விளங்கும். ஈசாக்கின் இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும். அதனால நீ இதை புறக்கணிச்சிரு. வீட்டுல பிரச்சனை, நீங்க தாராளமா பார்க்கலாம். இப்ப சாராள் ஒண்ணு சொல்றா. இப்ப நீங்க எழுத்தின்படி பிராக்டிகல யோசிச்சு பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவிட்ட சொன்னது அவ செய்யலன்னு வச்சுக்கோங்க, அல்லது மனைவி சொல்றதை கணவன் செய்யலன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல என்னதுதான் பிரச்சனை தான். நான் சொல்றது என்னதான்னு கேட்கீங்களா? நான் சொல்றது செய்யறீங்களா இல்லையா? இன்னைக்குதான் பிரச்சனை. குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ கர்த்தருடைய இடைப்படுதல் எதற்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப ஆவியின்படி நடக்கிறவன் பெருகட்டும், மாம்சத்தின்படி பிழைக்கிற ஆட்களை வெளியே தள்ளு அப்படின்னு சொல்றார். சுயாதீனம் உள்ளது வீட்டுல நிலைச்சிருக்கட்டும். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான், அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்கிறது சொல்லி யோவான் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோமே, 35, 36, 34, 35 அதை காண்பிக்கிறா. குமாரன் நிலைத்திருக்கிறார், அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்கிறது இல்லை. இந்த பாடத்தை கொண்டு வருகிறார். இப்ப உங்களுக்குள்ள டேர்ம் சரியாயிடுச்சு. இப்ப சாராள் ஒண்ணு சொல்ல, ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கம் இருக்கு. என்னத்தை செய்யறது? எப்படி சொல்லிட்டா, அதை எப்படி செய்யறது? அவர் செய்யணும்னு நினைச்சாரு இல்ல, செய்யணும்னு நினைச்சாரு போட்டிருக்கு இல்ல, அவ இப்படி பேசுறது அவருக்கு பிடிக்கல. இப்ப இவங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லை. இப்ப கர்த்தருடைய இடைப்படுதல் வருது. எதற்காக? மிக நேர்த்தியா இருக்கு. மாம்சத்தின்படியானதை புறக்கணிச்சது, ஆவியின்படி இருக்கிறது மட்டும்தான் வீட்டுல நிலைச்சிருக்கணும். மாம்சத்துக்குரிய எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு சொல்றாரு. ஒரு குடும்ப வாழ்க்கையில தேவன் இடைப்படுகிற விதத்தெல்லாம் உன்னிப்பா பார்த்தா, முதல்ல அவருக்கும் அவர்களுக்கும் இடையில சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் இடைப்படுகிறார். இரண்டாவது, மாம்சத்தின்படியான, ஏன்னா ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருக்கு, இந்த காரியத்தை செய்யறதுக்கு யோசிக்கிறாரு. உண்மைதான், யோசிக்கதான் செய்யறாரு. இல்லாதான் அவர் சொன்ன உடனே சரி உடனே செய்யறேன் அப்படின்னு செஞ்சிருப்பாரு. மிகவும் துக்கமா இருக்கு. இப்ப நான் சாராளுக்கு பதில் சொல்லவா இல்ல ஆகாருக்கு பதில் சொல்லவா? அவங்க என்ன நினைப்பாங்க? குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையான சூழல். இப்ப சாராள் உண்மையாவே எழுத்தின்படி பார்த்து எப்படி இருக்கும்? நான் என்னது சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு உதாரணத்தை சொல்றேன், எழுதப்படல. ஒரு உதாரணம், இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா நான் என்ன சொல்லிட்டேன்? அவங்க எடுத்து தள்ளுங்கன்னு சொல்றாங்க, சரி வராது, ஆகாது. அடிமையானவனின் மகன் சுயாதீனமுள்ளவருடைய குமாரனுடைய சுதந்திர வழியை இருப்பதில்லை, ஆகாது, அது வேண்டாம் சொன்னா இவர் என்னத்தை கேட்காரு? குடும்பத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இப்போ ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், சாராளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 12ஆம் வசனத்துல தெளிவா சொல்றார். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்றார். உடனே கேட்கிறாரு,
அதுக்கப்புறம் இங்க சாராளுக்கும் ஆபிரகாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்க கேட்டுட்டா போதுமே, இந்த பேச்சை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. இதைதான் நம்ம இங்க கவனிக்கிறோம். சாராளுக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள்வி சொல்லும்போது நீங்க 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சாராள் ஆபிரகாமை நோக்கி மாதிரிதான் இருக்கு. ஆனா கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல இதே வசனம் இருக்கு. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறாள் இல்ல, யார் சொல்றது? வேதம் என்ன சொல்லுகிறது. அடிமையானவளின் மகன் சுயாதீனமனுடைய குமாரனுடைய என்ன செய்யறது இல்ல, சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் என்ன செய்யணுமா, அடிமையானவளையும் அவருடைய மகனை என்ன செய்யும், புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் என்று சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில் இரண்டாவது நாம் படிக்க வேண்டிய விசேஷித்த பாடம் என்ன? இரண்டாவது, தேவனுடைய இடைபடுதல் எதை வெளிப்படுத்துகிறது? மாம்சத்துக்குரியவைகளை களைந்து போடும்படிக்கு. ஆபிரகாமுடைய குடும்பத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வப்போது அங்க சில சலனம் ஏற்படும் போது தேவன் எவ்விதமாய் வெளிப்பட்டு எவ்விதமான காரியங்களை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, உண்மையாகவே முதல்ல சமாதானத்தை உண்டாக்குறாரு. இரண்டாவது விசேஷித்த வெளிப்பாடு என்னன்னா, ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். என்ன சொல்றா? மாம்சத்தின்படியான பிறப்ப வீட்டை விட்டு அகற்றிடும். நமக்கு தெரியும் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அவ என்ன கவனிங்க, இப்போ இந்த சந்ததி பாருங்க, என்ன பாருங்க, இதுல நான் தான் இப்போ ஆபிரகாமின் சந்ததி, இப்போ சபை, தேவனுடைய சபை. அப்ப இதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா பாருங்க. மாம்சத்தின்படியான இந்த சரீர பிரகாரமான மனுஷனும் இருக்கிறான், இஸ்மவேலும் இருக்கிறான். இதுக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியின்படி பிறக்கிற மனுஷனும் உள்ளதா இருக்கிறான். வெளியில பாத்தீங்கன்னா இந்த சரீர பிரகாரமான மனுஷன் இருக்கிறான், உள்ள ஆவியே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில வாசம் பண்ணுகிறா. இந்த ரெண்டு வெளிச்சத்தை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததியிலே, எனக்குள்ள, இந்த மனுஷனுக்குள்ளே, நமக்குள்ளே, இந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே, இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே, ஏன்னா சரீரமாகிய சபை தான் கிறிஸ்துவின் சந்ததி, அதுதான் ஆபிரகாமின் சந்ததி அறியப்படுகிறது. அப்ப இந்த சரீரமாகிய ஆபிரகாமின் சந்ததியிலே அகற்றப்பட வேண்டியது என்ன என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துடும். மாம்சத்தின்படி அகற்ற வேண்டிய பகுதிகளை நான் அகற்ற வேண்டும். அதனால சாராள் சொல்ற விஷயத்தை தேவன் உறுதிப்படுத்துறார். இதை நீ செய் அப்படின்னு சொல்லி, இதை நீ செய்யணும், சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்றார். ஒன்னுடாம கேளு, எல்லாவற்றையும் கேள். ஏன் எல்லாவற்றையும் கேட்க சொல்றார்? அங்க சொன்னது ரெண்டு விஷயம் தானே. ஒருவேளை ஆகாரம் மட்டும் அனுப்பி விட்டுறலாம், இஸ்மேல வச்சுக்கலாம், இல்ல, அடிமையானவளையும் அவள் மகனையும் புறம்பை தள்ளு. இது எதை காண்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆகார் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 23, 24 பார்க்கிறோம். பாருங்க, அதுல 24 சொல்றாரு, இவைகள் பாருங்க ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று பாருங்க, ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ள பிள்ளை பெறுகிறது. அவள் இப்பொழுது இருக்கிற எருசலேம் சரி எல்லாம் இருக்கு. இல்ல, அவள் ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அவள் தன் பிள்ளைகளோட கூட என்னப்பட்டிருக்கிறாள்? அடிமைப்பட்டு இருக்கிறாள். முதல்ல சமாதானத்தை பத்தி பேசுற, இரண்டாவது ஆவியின்படி நடக்கிற அனுபவத்தை பத்தி பேசுறார். அதனால முதல்ல சொன்னேன், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ரெண்டுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள அடங்கி இருக்கு. தேவன் இடைப்பட்ட விதத்தை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆபிரகாம் சாராள் சுயமா ஏதோ செய்தாங்க இல்ல, ஆபிரகாம் சாராளோடு தேவன் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இங்கேயும் கவனிச்சு பார்த்தா ஏதோ சாராள் சொன்னான்னு சொல்லி கலாத்தியர் 4 அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு காண்பிக்கல. யார் சொன்னான்னு சொல்லி சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது. ரெண்டுமே எஸ் தான். ஆனா அங்க சாரா, இங்க ஸ்கிரிப்சர். சாரா இல்ல, ஸ்கிரிப்சர். எதுக்காக இந்த வசனம் இங்க காண்பிக்கப்படணும்? ஆவியில ஆரம்பம் பண்ணின கலாத்திய சபை மாம்சத்திலே முடிவு பெற போச்சு. மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு ஏதுவாய் அவர்கள் உபாய தந்திரமான காரியங்களை யோசிக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ரோமாபுரியில் உள்ள சபை தேவனிடத்துல சரிவர சமாதானம் ஆகாம இருக்கு, கொஞ்சம் அலசடிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க ஆபிரகாமுடைய குடும்பம் எதுக்காக காண்பிக்கப்படுகிறது? நீ இவ்விதமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்.
இதுதான் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லைங்கிற வெளிப்பாடு. இவர் கலாத்திய சபைக்கு அங்கேயும் ரோமர் 4, இங்கேயும் இங்கே கலாத்திய 4. கலாத்திய சபைக்கு இங்கே இந்த ஆபிரகாமை சந்ததி காண்பிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அதை தொடர்ந்துதான் அங்க உற்பவ காலத்தை பத்தி பேசுறாரு. அது அந்த காலத்துக்கு பிறகுதான் இது நடக்கிறது. இங்க பேசுகிற விஷயம் எதுக்காக? கலாத்திய சபை சோரம் போய்விட்டது, நூதன உபதேசத்துக்கு இடம் கொடுத்தது, விருத்த சேதனத்துக்கு இடம் கொடுத்தது, ஒரு விதமான நூதன உபதேசத்துக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி போய்விட்டது, கிருபையிலிருந்து விழுந்து போய்விட்டது. அதனாலதான் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தின்படி எதையோ ஒண்ணு உள்ள கொண்டு வரியே. அதனாலதான் அவர் ஆகாரம் எடுத்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இன்னைக்கும் சபையில ஆகாரம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகாரம் பத்தி பேச நம்ம ஆகாதவங்களா இருந்தோம். எனக்கு இதெல்லாம் செய்தி வருது, பிசாசு தான் இப்படிப்பட்ட ஊழியரை ஏற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஆகாரம் காமிச்சு கொடுத்தா ஆகாதவங்களா இருந்தோமே. ஆகார் பேசப்பட வேண்டியது இருக்கு. அதனாலதான் கலாத்திய சபையில சரி ஆகார் பேசுற. ஏன்னா ஆகார் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா, சீனை மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. நீ கிரியை செய்கிறது நிமித்தமா அசனத்துக்கு இலை எடுத்துட்டா உனக்கு பிள்ளை கிடைச்சிரும் சொல்லுறது. நீ காணிக்க கொண்டு கொடுத்துட்டா உன்னை ஆண்டவர் அங்கீகரிச்சிருவார் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், தேவனோடு சமாதானம் பெற்றவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு தேவனோடு சமாதானம் பெற்றவர்கள் ஆவியின்படி நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடக்கிறது என்ன செய்யணும்னா வெளியேற்ற வேண்டும். இப்ப ஆண்டவர் காண்பிக்கிறது தெரியுமா? இப்ப இந்த குடும்பம் எதுல தடுமாறுது அப்படின்னு கேட்டா, முதல்ல தடுமாற்றம் எதுலன்னா தேவனோடு சமாதானம் ஆகிறதுல தடுமாற்றம். அதை ஆண்டவர் சரிப்படுத்தினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மரணம் மற்றும் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த விஷயங்களை குறித்த வெளிப்பாடுல அவர் சரிப்படுத்தினார். இரண்டாவது, இந்த குடும்பம் எதுல தடுமாறுதுன்னா மாம்சத்தின் கிரியைகளை விட்டு வெளியேற்றணும். மாம்சத்தின் கிரியைகளை வெளியேற்றணும். உள்ள கடந்து போராடுது. ஐயோ மாம்சம் ஒரு பக்கம் ஆவி. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7வது அதிகாரத்துல சொல்லும் போது, மாம்சத்தின்படி நான் ஆவி, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அதில் நானும் இல்லை, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்றார். போராடுறாரு, போராடி கொண்டு இருக்கிறார், என்னால முடியலன்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் ஒரு வெளிப்பாடு கிடைக்கு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, அதை நான் அழுத்தமாய் பார்க்கிறேன். மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் ஆகார் செய்யக்கூடாததை, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8 வசனங்களை நாம் பார்க்கிறோமே பிரியமானவர்களே. அவர் அந்த வெளிச்சத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அழகா சொல்லி இருக்கு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ஈசாக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ஆகாரையும் இஸ்மவேலையும் புறக்கணிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுதலுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கும் நமக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டாக்கும்படியாய், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று அங்கே கொலோசியர் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப சமாதானம் அதுலதான் இருக்கு. ரெண்டாவது உண்மையவே தொடர்ச்சியா சொன்னா இந்த குடும்பத்தின் சமாதானம் கட்டி காப்பாற்றப்படணும் அப்படின்னா உடனடியா யாரெல்லாம் வெளியேற்ற வேண்டியது இருக்கு? நம்முடைய ஆகார்களையும் நம்முடைய இஸ்மவேல்களையும் வெளியேற்ற வேண்டியது இருக்கு. உயர்தரமான சத்தியங்களை தேவன் இங்க வெளிப்படுத்துறார். ரோமர் 4 அடிப்படையில தேவனோடு உள்ள சமாதானத்தை குறித்த விஷயங்களை பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரத்தின் அடிப்படையில ஆவியின்படி நடக்கிற அற்புதமான வாழ்க்கை, அதான் தேவனோடு உள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். உடனடியா ஆகாரையும் இஸ்மவேலையும் அகற்ற வேண்டும். தேவன் இடைப்படுறார். தேவன் பார்க்கிறாரு, ஏன்னா சாரல் சொன்னது சரிதானே, இது இடத்துல அவன் என்ன கேட்க மாட்டேங்கானே,
ஆபிரகாம் கேட்காம துக்கமா இருக்காரு. அப்ப சொல்லிட்டாரு, உன் மகனை குறித்து அடிமைப்பட்டை குறித்து சொல்றது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கெடுத்து உன் சந்ததி விளங்கும் அன்று தமது வார்த்தையை வெளிப்படுத்தி என்ன சொல்றாரு, ஆகையால் அங்க சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் என்ன செய் கேள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த விஷயத்துல அப்பதான் அவர் நீங்க எழுத்தின்படி பாத்தீங்கன்னா குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு பகுதி. உண்மையிலே தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியுங்கிறது விசேஷித்த பகுதி. ஏதோ நான் சமாதானம் பெற்றுட்டேன், ஏதோ அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நம்ம எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. நான் தொடர்ந்து இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். இப்ப குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, இது நிமித்தம் அவனுக்கு துக்கமா இருக்கு. அவ தேவன் இடைப்பட்டு என்ன செய்யறாரு, சமாதானத்தை காத்துக்கொள்ற ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறார். நீ கேள் அப்படின்னு சொல்லி. மாம்சத்துல என்ன இருக்குன்னா, இல்ல கேட்க எப்படி கேட்க, இது வேண்டாம், இது இன்னும் தொடர்ந்து நீடிச்சுங்க. சாராள் ஒருவேளை அப்புறம் மட்டும் பிரிஞ்சு போனா கூட போயிருக்கலாம். நீங்களே இங்க இருங்க, நான் என் பையனை கூப்பிட்டு என்ன செய்யறேன், பக்கத்து ஒரு கூடாரத்தை போட்டு நான் இருந்துக்கிறேன், ஏன்னா இவங்களோட நான் இருக்க முடியாது அப்படி கூட பிரிந்து போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா தேவன் என்ன செய்கிறார், இடைபெறுகிறார். அந்த சமாதானத்தை இப்ப காத்துக்கொள்ளணுமே, தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த சமாதானம் காக்கப்பட வேண்டுமே. தேவனுடைய இடைப்படுதல் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. மாம்சத்தை கலைந்தெறிகிற பகுதியிலே தேவன் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் இப்பவும் ஆபிரகாமின் சந்ததி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி ஆகிய நம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனோடு சமாதானம் பெற்ற நாம், குமாரனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய சத்தியங்களை பற்றுகிற விசுவாசத்தினாலே தேவனோடு சமாதானமான நான், தேவனிடத்திலே நான் நீதிமானான நான். இரண்டாவது, மாம்சத்துக்குரியவைகளை களைந்தெறிந்து, ஆகார் இஸ்மவேலை களைந்தெறிந்து ஆவின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம கூட இருக்க இடத்துல நாம் எல்லாரும் தேவ சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அடிக்கடி கேட்டதுதானே அப்படி சொல்லி அலட்சியம் பண்ணிட வேண்டாம். ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ளே இடைபடுகிறார். ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ளே இடைபடு